இன்றைய வேத வாசிப்பு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வரை. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷரை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இன்றைய நற்செய்தி. இயேசுவில் புதிய டிஎன்ஏ. கிறிஸ் தனது உயிர்காக்கும் எலும்பு மச்சை மாற்று அறுவை சிகிச்சைக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது இரத்தத்தை பரிசோதனை செய்தார். அவருடைய சிகிச்சைக்கு தேவைப்பட்ட மச்சை நன்கொடை அளித்தவர்களிடம் இருந்து அவருக்கு கிடைத்தது. ஆனால் ஆச்சரியம் என்னவெனில், கிறிஸ்தின் இரத்தத்தில் உள்ள டிஎன்ஏ அவரது நன்கொடையாளருடையது, அவருடையது அல்ல. பலவீனமான இரத்தத்தை நன்கொடையாளரின் ஆரோக்கியமான இரத்தத்துடன் மாற்றுவதே செயல்முறையின் குறிக்கோளாக இருந்தது. அது அர்த்தமுள்ளதாகவே தென்பட்டது. ஆனால் கிறிஸ்தின் கன்னங்கள், உதடுகள் மற்றும் நாக்கு ஆகியவை கூட நன்கொடையாளரின் டிஎன்ஏவையே காண்பித்தது. அவருடைய வெளிப்புற தோற்றம், எண்ணங்கள் ஆகியவைகளில் அவர் அவராகவே இருந்தாலும் ஏதோ சில வழிகளில் அவர் வேறொருவராக மாறிவிட்டார். கிறிஸ்தின் அனுபவம் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதற்கு ஏறத்தாழ ஒத்துள்ளது. நாம் கிறிஸ்துவை நம்பும் பொழுது நம்முடைய ஆவி மறுரூபம் அடைந்து நாம் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம். எபேசு சபைக்கு பவுல் எழுதிய நிருபத்தில் அந்த உள்ளான மறுரூபத்தை பிரதிபலிக்கவும், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று அவர்களை ஊக்குவிக்கிறார். கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் மறுரூபமாக்கும் வல்லமை நமக்குள் கிரியை செய்வதை பார்ப்பதற்கு டிஎன்ஏ பரிசோதனையோ அல்லது இரத்த பரிசோதனையோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மறுரூபமாக்கப்பட்ட உள்ளான மனிதன் நம்மை சுற்றியுள்ள உலகத்தோடு நாம் எவ்விதத்தில் தொடர்பு கொள்ளுகிறோம் என்பதை அடிப்படையாய் வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. நாம் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறோமா என்பதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது.